ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ இதான் என்னோடய ஃபஸ்ட்டு ஃபுல் வீடியோ. ஸோ இன்றைக்கி நம்ம வந்து ஸ்குவிட் கேம் vlog தான் போட போகிறோம். ரோப்ளாக்ஸில் இருக்க ஸ்குவிட் கேம் vlog. அதுவும் நம்ம ஃப்ரெண்டு கூட போய் எஸ்கேப் பண்ண போகிறோம். கேமை ஃபுல்லாக முடிக்க போகிறதுல கேமை வந்து எஸ்கேப் பண்ணி காமிக்க போகிறோம். நம்ம ஃப்ரெண்டும் இப்போ வந்துக்குவார் கொஞ்சம் நேரத்தில். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னா கைஸ் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஸோ இதான் நம்ம ஃப்ரெண்டு, பக்கத்தில் இருக்கார் இதான் நம்ம ஃப்ரெண்டு. இவன் பேர் வந்து டோனி, அக்கௌண்ட் பேர். ஸோ அவனோட யூடியூப் சேனல் பேர் வந்து ஏஎஸ் கேமிங்னு இருக்கும். கன்ஃபார்ம் போய் செக் அவுட் பண்ணி பாருங்கள், செம்மையாக போட்டிருப்பாங்க. இதே வீடியோஸ் தான் ப்ளஸ் இன்னும் நல்லா போட்டிருப்பான். ஸோ நம்ம கேம்குள்ளே போயிருக்கலாம். ஸோ கைஸ், கொஞ்சம் அடுத்த கேமுக்கு இது ப்ராசஸ் ஆகிட்டு இருக்குது. ஸோ அதுக்கு உங்களுக்கு என் வீடியோ பிடிக்குன்னா கன்ஃபார்ம் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்து என்ன கேம் வேணும்னு சொல்லுங்கள், நான் கண்டிப்பாக உங்களுக்காக பண்ணி போடுறேன். ஸோ இன்றைக்கி வந்து நான் வந்து ஸ்குவிட் கேம் வந்து என்னவாக இருக்க போகிறேன்னா ப்ளேயராக விளையாட போகிறேன். ஸ்குவிட் கேம் நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஃப்ரண்ட் மேனாகவும் இந்த கேமில் இருக்கலாம். அடுத்த கேம் நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள், நான் ஃப்ரண்ட் மேனாக இருக்கணும்னா உங்களுக்காக இருக்கிறேன். ஸோ இந்த கேம் வந்து நம்ம ஃபுல்லாக முடிக்க போகிறதுல நடுவில் வந்து எஸ்கேப்புன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ எஸ்கேப்புங்கிற ஆப்ஷனை கொடுத்து நாங்கள் ஏதாவது எஸ்கேப் பண்ணலான்னு பிளானு. ஸோ அதான் இன்றைக்கி பார்க்க போகிறீங்க. ஸோ இது வந்து கிராஸ் மேக்கர்னால் வந்து ஒரு கேமோட ஆன்சர்ஸ் எல்லாமே அவனுக்கு தெரியும். ஸோ கேம் மோடு தான் செக் பண்ணிட்டுருக்காங்க. ஃபஸ்ட்டு ரெட் கிரீனேட், ஹனி கோம்பு, ஹைட் அண்ட் சீக் வரும்னு நினைக்கிறேன் கைஸ். எஸ், ஹைட் அண்ட் சீக். நெக்ஸ்ட்டு டக் ஆஃப் வார். ஓ கரெக்டு. அடுத்து கிராஸ் பிரிட்ஜ், தென் ஸ்குவிட் கேம்னு நினைக்கிறேன் கைஸ். ஓ கரெக்டு. ஸோ நல்லா கரெக்டாக சொல்லியிருக்கோம். ஸோ இது வந்து இந்த கேம் வந்து ரோப்ளாக்ஸில் போய் ஸ்குவிட் கேம் எக்ஸ்ன்னு போட்டிங்கன்னா உங்களுக்கு வரும். செம்மையான கேமு. ஸோ பார்ப்போம் நம்ம ஜெயிக்கிறோமா இல்லையான்னு. ஸோ வாங்க கைஸ் உள்ள போகலாம். ஃபஸ்ட்டு கேம் வந்து ரெட் லைட் க்ரீன் லைட் என்னன்னா தெரியாதவங்களுக்கு ரெட் லைட்டுன்னு சொல்லும் போது நிற்கணும், க்ரீன் லைட்டுன்னு சொல்லும் போது ஓடணும். ஸோ இதுதான் கேம். இப்போ மேலே ஏறி நம்ம வந்து அந்த இடத்துக்கு போயிடலாம். கைஸ், என் ஃப்ரெண்டோட சேனல் பேர் ஏஎஸ் கேமிங். அவனும் நல்ல வீடியோஸ் இதே மாதிரி நிறையா போடுவான். ஸோ அவனோட லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி மறக்காமல் சப்போர்ட்டும் பண்ணுங்கள். ஸோ ஓடலாம். ஓ டோபடி ரெட் லைட்டு கைஸ், பின்னாடி நம்ம ஃப்ரெண்டு தான் தகி விடுறாரு. கைஸ் நம்ம தகி விட பார்ப்போம். இது ஒரு ஆப்ஷன் இருக்குது, தகி விடுறதுக்கு ப்ரெஸ் பண்ணால் தகி விட முடியும். ஓ ரெட் லைட். ஓ க்ரீன் லைட். கைஸ் டைமுக்காக நம்ம முடிக்கணும், அவங்க தான் பக்கத்தில் வந்துட்டோம். ஸோ கைஸ், ஃபஸ்ட்டு கேம் முடிச்சிட்டேன். சூப்பர். ஸோ உங்கள் சப்போர்ட் இல்லாமல் இந்த கேமை முடிச்சிருக்க முடியாது. ஸோ தேங்க்யூ ஃபார் சப்போர்ட்டிங். ஸோ நெக்ஸ்ட்டு கேம் போகிறதுக்கு இன்னும் 1 minute டைமிங் இருக்குது. ஸோ இதான் தள்ளி விட்டு இருக்கானுங்க. நம்ம ஃப்ரெண்ட் எங்கே இருக்கான்னு தேடுவோம். கைஸ் இங்கே தான் கைஸ் இருக்கான். ஸோ மேலே போகான் கைஸ், நமக்கு மேலே போய் பார்ப்போம். கைஸ் அவன் மேலே போயிட்டான். ஸோ நம்ம சைடுலேயே நின்னே பார்ப்போம். ஸோ கைஸ் வாங்க போய் ஹெல்ப் பண்ணுவோம். வாங்க கைஸ் போய் ஹெல்ப் பண்ணுவோம் பாவம். ஓய்யோ கைஸ் நம்ம மாட்டி விட்டாங்க கைஸ். போச்சா கைஸ், என்னை மாட்டி விட்டாங்க. வாங்க கைஸ் உக போ. ஐயோ கைஸ் தள்ளி விட்டாங்க கைஸ். இன்னும் 20 செகண்டாக இருக்குது. டக்குன்னு உக போ கைஸ். ரெட் லைட் வேக போட்டாங்க. அவங்க தான் கைஸ் ஹெல்ப் பண்ண போனவொன்னே தள்ளி விடுறாங்க. ஸோ நம்ம ஃப்ரெண்ட் இங்கே தான் இருக்காதோ தோனி. எங்கோடா கைஸ் எங்கேயோ ஓடுறான் அவன். ஸோ அவ்வளோதான் கைஸ், இப்போ நம்ம டெலிபோர்ட் ஆகிடுவோம். அவ்வளோதான் கேம். ஃபஸ்ட்டு கேமை முடிச்சிட்டோம். ஸோ இப்போ வந்து நம்ம செகண்ட் கேமுக்கு போகிறோம். ஸோ 12 பேர் இறந்துருக்காங்க. ஒவ்வொரு ஆள் இறங்கும் போது ஒவ்வொரு காசு வந்து நமக்கு சேரும். இப்போ வந்து 12 பேர் இறந்ததுக்கு $140 கிடச்சிருக்கு. இன்னும் 31 பேர் இருக்காங்க. இது என்ன எக்ஸு ஓனா? எக்ஸில் நின்னா கேமை ஸ்டாப் பண்ணணுன்னு அர்த்தம். ஓக நின்னா
கண்டினியூ பண்ணணும். நான் ஏன் எக்ஸில் நிற்கிறேன்னா ட்ரெஸ்ஸுக்கு அதான் மேட்சிங்காக இருக்கும். பட் கேம் நல்லா போகணும். ஸோ செகண்ட் கேம் வந்து ஹனி கோம்பில் வந்து 50 தான் கைஸ் கஷ்டம். ஆனால் நான் ஈஸியாக முடிப்பேன். பட் கைஸ் இப்போ ரைட் அவுட் கைஸ் போச்சு கைஸ். இது யார் வேணாலும் கொடுத்துருக்கான். அடி கைஸ் அடிப்போம் கைஸ். வாங்க கைஸ் நம்ம மேலே போவோமா அடிப்போமா ட்ரை பண்ணி பார்ப்போம். நம்ம அடித்தாங்கன்னா மேலே ஓடிடுவோம். ஓய்யோ கைஸ் அடிச்சிட்டாங்க கைஸ் கொஞ்ச நேரம் மேலே போய் ஒழிஞ்சுப்போம் கைஸ். இது ஒரு சீக்கிரட் இடம் கைஸ். மேலே வேறு ஆளுக்கானுங்க கைஸ். நம்ம ஃப்ரெண்டு தான் வாங்க அடிச்சு அடியை போடுவோம் கைஸ். எங்கேயும் என்ன தான் கைஸ் அடிக்கிறானுங்க. லைஃப் வேறு கம்மியாக இருக்குது. ஸோ நம்ம கீழே ஒழிஞ்சுப்போம். நான் பயப்படவே மாட்டேன். வாங்க கைஸ் டான்ஸாக போடுவோம். போடே வாங்க கைஸ் அழுத்தி அமௌண்ட் விடுவோம். கைஸ் வந்துட்டாங்க கைஸ். எங்கே போனாலும் வந்துருக்கானுங்க கைஸ். 7 6 5 நடுவே நின்று ஆடுவேன். 3 கைஸ் அடிச்சுட்டாங்க கைஸ் ஊற்றுவேன் ஓடிடுவோம். ஸோ கைஸ் அடுத்த கேம் வந்து ஹனி கோம்புக்கு வந்து டிஃப்ரெண்ட் ஷேப்ஸ் இருக்கும். அதை வந்து முடிக்கணும். 50 ஈஸி தான். பட் ஆனால் அது வந்தால் சில டைம்ஸ் கஷ்டமாக இருக்கும். பட் நான் என்னடா அவுத்தாலும் காசு கொடுத்து உங்களுக்காக இந்த கேம் விளாண்டு முடிப்பேன். ஸோ நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க. ஸோ கைஸ் கடவுள் திறக்க மாட்டேங்கானுங்க. 50 மட்டும் வந்துச்சுன்னா நமக்கு கொஞ்சம் கஷ்டம் தான் கைஸ். பட் நான் அவுட் ஆனாலும் உங்களுக்காக 4100 காயின்ஸ் சேர்த்து வச்சுருக்கேன். கண்டிப்பாக அதை வந்து கொடுத்து உங்களுக்கு ஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ் காமிக்க போவேன். அதுக்கு உங்கள் சப்போர்ட் தேவை. ஒரு லைக்கை மட்டும் அமுக்கி விட்டுருங்க. இந்த 5 பாக்ஸுக்கு பின்னாடி நம்ம ஒரு பாக்ஸையாக நிற்கணும். எங்கே நிற்கிறான் கைஸ்? நம்ம இதுக்கு பின்னாடி நிற்போம் கைஸ். இந்த ரைட்டில் நிற்போமா? இல்லை வேணாம், அந்த பக்கம் நிற்போம் கைஸ். அதான் பெஸ்ட்டு. ஆளுகாட இடமா நம்ம நிற்கணும். இங்கே நின்றுப்போம். 2 பேராக இருக்கானுங்க. சரி கைஸ் 50 ஆகக்கூடாது. எனக்கு என்னமோ 50 தான் கைஸ் வரும்னு நினைக்கிறேன். நினச்சேன் கைஸ். சொன்ன மாதிரியே 50 தான் கைஸ் வந்திருக்கு. ஸோ வாங்க ட்ரை பண்ணி பார்த்துக்குவோம். ஸோ பூச்சா கைஸ். ஒரு கிராக் விழுந்துருச்சு கைஸ். மேலே கைஸ் 2 கிராக் விழுந்துருச்சு. போச்சு கைஸ். நம்ம அவுட் ஆகிடுவோம் போகே கைஸ். டைம் இருக்குது இருந்தாலும் கைஸ் சொன்னேங்க கைஸ் 50 ரொம்ப கஷ்டம்னு. பட் உங்களுக்காக ரொம்ப கஷ்டப்பட்டு ட்ரை பண்ணிட்டுருக்கேன் கைஸ். இன்னும் ஒரு கிராக் இருந்தால் நம்ம அவுட் ஆகிடுவோம். ஸோ முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணுறேன் கைஸ். இது வரைக்கும் வந்துட்டேன் கைஸ். கமான் போச்சு கைஸ். இறந்துட்டோம். பட் உங்களுக்காக இன்றைக்கி நான் சர்ப்ரைஸாக திருப்பி வந்திருக்கேன். ஸோ நம்ம ஜெயிச்சிட்டோம். ஸோ அடுத்த கேம் என்ன இருக்க போகுதுன்னா ஹைட் அண்ட் சீக்கை வந்து சில பேர் கேட்சராக இருப்பாங்க. சில பேர் வந்து நம்ம ஃப்ரெண்ட் இங்கே தான் இருக்கான். சில பேர் கேட்சராக இருப்பானுங்க. சில பேர் வந்து சீக்கர்ஸாக இருப்பானுங்க. நமக்கு என்ன வந்தாலும் நம்ம ஜெயிச்சுக்கலாம். ஸோ நம்ம ஃப்ரெண்டு கூட ஒரு டான்ஸாக போடுவோம் ஜெயிச்சிருக்கு. அவனும் ஜெயிச்சுட்டான் போக. அவனுக்கு என்ன ஷேப் வந்துச்சுன்னு தெரியல கைஸ். இப்போ தான் கேட்டேன். அவனுக்கு வந்து சர்க்கிள் வந்துச்சாமா. ஸோ நம்ம ஃப்ரெண்டும் நல்லா யூடியூப் சேனலில் வீடியோ போடுவார். ஸோ அவர்களையும் பாருங்கள். அதே மாதிரி என்னோடய இன்னொரு ஃப்ரெண்டு பவன் கேமிங் ஜோன்னு இருக்கான். அவன் சேனலையும் போய் செக் அவுட் பண்ணுங்கள். ஸோ இந்த வாட்டி நம்ம எக்ஸில் நிற்போம் கைஸ். சும்மா ஸோ வாங்க கைஸ் போகலாம். ஓகே கைஸ் மேலே போகணும் கைஸ். இந்த பக்கம் போக எங்கே அந்த பக்கம் போகணும் நானும் போயிட்டேன். ஸோ சொன்ன மாதிரி இந்த வாட்டி ஹைட் அண்ட் சீக் தான் கைஸ். ஹைட் அண்ட் சீக்கில் சொன்ன மாதிரி சீக்கர்ஸ் அண்ட் ஹைடர்ஸ் இருப்பாங்க. நமக்கு என்ன ரெட்டு வந்தால் நம்ம வந்து கண்டுபிடிக்கணும். ப்ளூ வந்தால் நம்ம வந்து கண்டுபிடிக்க வேணாம்.
ஒழிஞ்சுக்கான். ப்ரூ வந்தது தான் கைஸ் ஈஸி நமக்கு. ஓகே கைஸ் என்ன வருதுன்னு பார்ப்போம். ஐயோ கைஸ் ப்ரூ வந்திருக்கு, சந்தோஷம் கைஸ். நம்ம போய் ஒழிஞ்சாலே போடும். நம்ம ஃப்ரெண்டுக்கு என்ன வந்திருக்குன்னு பார்ப்போம். கைஸ் அவனுக்கும் ப்ரூ தான் வந்திருக்கு. சூப்பரு. இதுதான் போட்டுக்குவோம் நாங்கள். கைஸ் 2 பேர் ஒரே மாதிரி தான் இருக்கும் பார்க்க. மாஸ்க் மட்டும்தான் வேறு. ஸோ சூப்பர் கைஸ். ஆக்சுவலி இதுக்கு வந்து ஷாமேனு ஒன்று இருக்குது. இதுக்கு என்னென்னா இந்த கேமில் ஒரு டோர் இருக்கும் கைஸ். அந்த டோரை கண்டுபிடிச்சா நம்ம வந்து வின்னு. ஆனால் அந்த டோருக்கு 3 சாவி வேணும். 3 சாவி நம்மக்கிட்ட இருக்குது. நம்ம அந்த டோரை கண்டுபிடிச்சா மட்டும் போடும். அந்த டோரை ஒருத்தவனுக்கு மட்டும் தான் தெரியும். அவன் பேர் தான் ஷாமேன். ஸோ ஷாமேன் யாருன்னு பார்ப்போம். கைஸ் இதோ சொன்னேங்க கைஸ், ஷாமேன் இவன் தான் ஷாமேன். இவனுக்கு டோர் எங்கே இருக்குதுன்னு தெரியும். பட் நமக்கே கண்டுபிடிப்போம் கைஸ். இவனுங்க யார் இவனுங்க நமக்கே சும்மா கெஸ் பண்ணுவோம். இத்தனை கேம் நான் விளாண்டுருக்கேன். ஸோ வாங்க கைஸ் போவோம். இது எங்கள் அப்பா கூட்டமாக விளாடுங்க கைஸ். இன்னும் 17 செகண்ட் தான். எங்கே போகுது கைஸ். வாங்க இந்த பக்கம் போவோம் கைஸ். ஷாமேன் பின்னாடி போவோம். என்ன கைஸ் நின்ட்டாமே. நம்ம போவோம் கைஸ். வாங்க கைஸ். இந்த பக்கம் நான் கைஸ் இருக்குது. இந்த டோர் தான் கைஸ் சொன்னேன். நான் அன்லாக் பண்ணுறேன் கைஸ். நம்ம ஜெயிச்சிட்டோம். ஸோ 3rd கேமு ஈஸி வின். நம்ம ஃப்ரெண்டு இன்னும் ஜெயிக்க போக. வாங்க நம்ம ஃப்ரெண்டை ஸ்பெக்டேட் பண்ணி பார்ப்போம். ஸோ ஆட்டத்தை போட்டு ஸ்பெக்டேட் பண்ணுவோம். ஸோ கைஸ் வாங்க நம்ம இவரு தான் கைஸ் நம்ம ஃப்ரெண்டு. கைஸ் எங்கேயோ ஒழிஞ்சிருக்கான் கைஸ். அந்த ரூமுக்கு தான் கைஸ் இருக்கான். ஓ சாவி இருக்க போக கைஸ். நான் சொன்னேன் சாவி இருந்தால் தான் திறக்க முடியும்னு. பாவம் நம்ம கூட வந்திருந்தால் அவன் ஜெயிச்சிருப்பான். ஸோ பாவம் கைஸ் பாருங்க எப்படி நின்றுருக்கான்னு. ஏதாவது மூமெண்ட் கொடுக்கா கைஸ். ஒன்றுமே பண்ண மாட்டேங்க, அப்படியே நிற்கிறான். பாருங்க கைஸ். நான் யோர் கூக்குடு ரொம்ப முக்கியம் கைஸ். அதுக்காகலாம் பார்ப்போம். அடி கைஸ் இருக்கான், கொண்டுட்டு இருக்காங்க கைஸ். போச்சு கைஸ் இருக்கான், அடிக்கானுங்க இங்கே அங்கன்னு. இவங்க டக்குன்னு போய் உள்ளே போயிருக்கான். என் ஃப்ரெண்டு என் கூட தான் கைஸ் வர சொன்னேன். அவன் ரேத்தான் வந்துட்டான். ஸோ இந்த கைஸ் இதான் நம்ம ஃப்ரெண்டு. என்ன கைஸ் நடுவோட்டு நின்றுருக்கான். தைரியம் தான் கைஸ் இவனுக்கு. நடுவில் நின்றுருக்கான். யாராவது வந்தாங்கன்னா அவதான் கைஸ் ஓடுவான் கைஸ். எங்கேயோ ஓடி போவான் கைஸ். இன்னைக்கு அவங்க தான் போக. ஓடாமல் ஏதாவது ஒரு ரூமுக்கு போனால் இவன் சேஃப். ரூமுக்கு போய்த்தான் நினைக்கிறேன். ஆமாம் கைஸ் ரூமுக்கு போய்த்தான் கைஸ். ஸோ கைஸ் ஃபேக் டெத்தை போட்டான் கைஸ். சூப்பரு. ஸோ நம்ம ஃப்ரெண்டு இந்த வாட்டி தப்பிச்சா நமக்கு சந்தோஷம். ஸோ கைஸ் நம்ம ஃப்ரெண்டு ஓடகாக்கு கைஸ் கீழே ஒரு ஆள் இருக்காங்க. இவங்க ஏன் ஓடகான்னு தர்ற. அவன் நின்னாலே போடும், ஜெயிச்சுக்குவான் போக. ஓடுதா. ஸோ கைஸ் இந்த கேமில் வந்து நம்ம வந்து கேமை ஃபுல்லாக முடிக்க போகுதுங்க. ஆல்ரெடி சொன்ன மாதிரி எஸ்கேப் தான் பண்ண போகிறோம். இது வேறையாகும் கைஸ். வேறையாகும் ஏதாவது குத்தி கொண்டுட்டுருக்கானுங்க. நம்ம ஃப்ரெண்டு தப்பிச்சாக்க நமக்கு போடும். ஏன்னா நாங்கள் 2 பேர் சேர்ந்து இந்த கேமை வந்து எஸ்கேப் பண்ண போகிறோம். ஸ்குவிட் கேம் பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். ஸோ மறக்காமல் கைஸ் நம்ம ஃப்ரெண்டை கொண்டு ஆரம்பிச்சிட்டானுங்க கைஸ். ஓடுறான் நம்ம ஃப்ரெண்டு. முன்னாடி ஓடுறான் கைஸ். சைட்டாக எடுத்து கிடைக்க மாட்டேங்குது கைஸ். ஒருத்தவனை கொண்டுட்டாங்க கைஸ் கண்ணு முன்னாடியே. நம்ம ஃப்ரெண்டு இவன் தான் கைஸ். கொஞ்சமாக கொக ஆரம்பிச்சிட்டாங்க. இன்னும் 30 செகண்ட் தான் இருக்குது. ஓடிக்கா கைஸ். அவங்க தான் போக கைஸ். அவனுக்கு ப்ளூ கீ கிடச்சிருக்கு. இருந்தாலும் ஓடுறான் கைஸ். 2 பேர் இவனை துரத்துறாங்க. போச்சுதா கைஸ். நம்ம ஃப்ரெண்டை சோகையை முடிச்சுட்டானுங்க கைஸ். நம்ம ஃப்ரெண்டை கொண்டுட்டாங்க. பட் அவனும் ரிவே ஆகி வந்துடுவான் உங்களுக்காக. இதோ வந்துட்டான் கைஸ். அவன் உங்களுக்காக காசு கொடுத்து அவனும் வந்துட்டான். இதோ இவன் தான் கைஸ். இப்படி 2 பேர் வந்துட்டோம். ஏன்னா எங்களுக்கு இந்த கேம் உங்களுக்கு சந்தோஷமாக இருக்கணும். ப்ளஸ் இந்த கேம் உங்களுக்காக தான் முடிக்க போகிறோம். எஸ்கேப் பண்ண போகிறோம். ஸோ அடுத்த கேம் நான் ஃப்ரெண்ட் மேனாக வரணுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ 9 மெம்பர்ஸ் எலிமினேட் ஆகிருக்காங்க. 14 players remaining. ஸோ வாங்க எஸ்கேப் ஆப்ஷன் வரும் கைஸ் இன்னும் கொஞ்ச நேரத்தில்.
வந்தோடனே நம்ம எஸ்கேப் கொடுத்துருவோம், எகாகும் எஸ்கேப் பண்ணுவோம். அதுக்கு எகாகும் ஆனால் எஸ்கேப் கொடுக்கணும், எஸ்கேப் கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ பார்ப்போம். அடுத்த கேம் மோட் உள்ள போகலாம். ஊடு 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 ஊடு. ஸோ என்னதான் இது ஒரு பெரிய வீடியோவாக இருந்தாலும் எங்களுக்கு ஃபுல்லாக நீங்கள் பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். ஸோ தேங்க்யூ ஃபார் சப்போர்ட்டிங். ஓடு ஓடு ஓடு. ஓகே கைஸ், இது தக் ஆஃப் வார். இப்போ நான் எகோ டீம் நிற்க போகிறேன், ஏன்னா சிஎஸ்கே ஃபார்எவர். ஓகே கைஸ், அடுக்க ஸ்டார்ட் ஆகிடுச்சு கைஸ். இன்னும் 7 6 5 4 3 2 1. ஓகே கைஸ், இருக்கணும் கைஸ். ஜெயிச்சிட்டோம் கைஸ், ஈஸியாக ஜெயிச்சிட்டோம். நம்ம ஃப்ரெண்டும் நம்ம டீம் கடை இருந்திருக்கான். இதோ இங்கே தான் நிற்கான் பாருங்க கைஸ். 2 பேரும் சூப்பர். ஸோ 4 பேர் அருமையாக இருக்காங்க. இப்போ 9 பேர் தான் இருக்கானுங்க, அங்கே பார்த்தா தெரியும். ஸோ 50 ரூபி $50 இருக்குது கைஸ். எஸ்கேப் கொடுத்துருக்காங்க, ஆனால் நம்ம எஸ்கேப்பே போவோம் கைஸ். வாங்க கைஸ். கைஸ் எதுக்காக எஸ்கேப் வந்துட்டாங்க, நம்ம இப்போ எஸ்கேப் பண்ணலாம். எஸ் கைஸ், எஸ்கேப் பண்ண போகும். நான் சொன்ன மாதிரி அடுத்த கேம் தான் விளையாட தேவைங்க. வாங்க எஸ்கேப் பண்ணுவோம். எஸ்கேப் என்ன பண்ணால் கன் கொடுப்பாங்க, ஏதாவது ஷூட் பண்ணி கொண்டுக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம பொறுமையாக போவோம். நம்ம ஃப்ரெண்டு கூட கன்று நமக்கு ஆட்டோமேட்டிக்காக கிடச்சிக்கும். மேலே கார்டாக இருப்பானுங்க, ஏதாவது கொள்ளலாம். ஸோ கைஸ் ஏதாவது நம்ம போய் கொள்ளணும். ஷூட் கைஸ், நம்ம ஒழிஞ்சிட்டே சொல்லுவோம், ஏன்னா நம்ம கொண்டுக்குவானுங்க. 3 கைஸ் தான் கைஸ் நமக்கு இருக்கும். அதுக்குள்ளே நம்ம வந்து இந்த இதை தாண்டி போகணும். நம்ம முதல்ல போய் சுட்டுட்டு நம்ம வந்து ஒரு இடத்த கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்சி அதுலேருந்து வெளியே போய் போட்டை எடுத்துகிட்டு போகணும். ஸோ இப்போ கார்டு தான் கைஸ், இன்னும் 2 கார்டை கொல்லணும் நம்ம. ஆகுது நம்ம தான் ஒன்று கொண்டுருக்கோம், இன்னும் 2 பேர் கைஸ். இப்போ தான் இன்ஃபர்மேஷன் வந்துச்சு, நம்ம ஃப்ரெண்டு ஒரு கார்டை கொண்டுட்டுருக்கான் போக. நம்ம அப்போ இடத்த போய் கண்டுபிடிப்போம் கைஸ். இடம் வேறு எங்கே இருக்குதுன்னு தெரியல. இன்னும் அங்கே இருக்கான் கைஸ் ஒருத்தவன். நம்ம ஃப்ரெண்டு ஒருத்தவனை கொண்டுட்டுருக்கான். கீழே போய் நம்ம போயிடுவோம். இங்கே யாரையுமே காணோம் கைஸ், நம்ம போவோம் கைஸ். கொண்டுட்டான் கைஸ் நம்ம ஃப்ரெண்டு ஒருத்தவனை. ஸோ மேலே போகான், மேகடா இன்னொரு கார்டு இருப்பான், அவனையும் நம்ம ஈஸியாக கொண்டுருக்கான். ஓடும் ஓடும் ஓடும். கொடுத்துருக்காங்க, இப்படி போய் பார்ப்போம் கைஸ். இந்த கைஸ் கொண்டாச்சு கைஸ் 3 பேரையும். ஸோ இப்போ நம்ம வந்து இடத்துக்கு போனால் போதும். நம்மளுக்கு வேவும் காமிச்சிட்டாங்க, ஏறி போவோம். ஸோ இதுக்கப்புறமா எனக்கு ஞாபகம் இந்த பக்கம் ஹேங் ஆகுது கைஸ். ஓகே, ஸோ நம்ம ஃப்ரெண்டு நம்மளுக்காக தான் வெயிட் பண்ணியிருக்காங்க போக. வாடா போவோம். வாங்க கைஸ், கீழே போய் கைஸ் ஃப்ரெண்ட் மேன் இங்கே தான் கைஸ் இருக்கான். சுகா கைஸ். நம்ம கிஃப்ட்டுக்கு ஏறி இருக்கான். ஃப்ரெண்ட் மேனை கொண்டாச்சு கைஸ். கெட்ட ஹேங் ஆகுது கைஸ், எதுக்காக சுட்டுக்கனால ஒன்றுமே தெரிய மாட்டேங்குது கைஸ். கிஃப்ட்டை வேறு ஓப்பன் பண்ண முடியாது. ஓப்பன் பண்ணாத கைஸ் நம்ம போயிட்டோம் கைஸ். நம்ம கிஃப்ட்டுக்கு போயிட்டோம். நம்ம கீழே போய் காகி சுடுவோம். நம்ம தனியாக நம்ம இவங்க வந்துட்டாங்க. ஸோ ஏதாவது சேர்ந்து டக்குன்னு கீழே போய் சுடணும் கைஸ். ஓகே கைஸ், கீழே வந்தாச்சு. சைடில் நிற்போம், யாராவது வராங்கன்னு பார்ப்போம். முடியல கைஸ், ஃப்ரண்ட் மேன் கேமை விட்டு வெளியே போயிட்டான். ஸோ நம்ம நேராக வெளியே போனாலே போடும். வாங்க ஓடுவோம். வாங்க கைஸ் ஓடுவோங்க வெளியே. ஓடு. ஸோ கைஸ், இந்த ஸ்குவிட் கேம் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். சூப்பரான கேமு. ரோப்ளாக்ஸில் இருக்குது. ரோப்ளாக்ஸில் நிறைய கேம் நான் உங்களுக்காக எடுத்து போடுறேன். ஸோ மறக்காமல் என் சேனலுக்கு லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அதுதான் கைஸ், இந்த ஐஸ்லேண்ட் விட்டு வெளியே போனாலே நமக்கு போடும். நம்ம ஃப்ரெண்டு நமக்காக தான் வெயிட் பண்ணுறாரு கைஸ். நானும் என் ஃப்ரெண்டும் ஒரே போத்தில் போகிறோம். 3 கைஸ் நம்மக்கிட்ட இருக்கணும். நாங்கள் போகிறோம் கைஸ். ஸோ இது 23 நிமிஷம் வீடியோ, பட் நல்லா ஜாலியாக தான் போகும். கண்டிப்பாக நீங்கள் செக் அவுட் பண்ணி பாருங்கள் ப்ளீஸ். ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா நீங்கள் ரோபாக்ஸ் ஆகும்போது உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மறக்காமல் நான் சொன்ன மாதிரி என் ஃப்ரெண்டு சேனல் AS கேமிங் அண்ட்
பவன் கேமிங் ஜோன் ரெண்டத்தையும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. என்ன சொல்லுங்கள், அடுத்தத்தி பவன் கேமிங் ஜோனோட ஒரு கேமை போடுவோம். ஸோ என்னதான் அந்த பக்கம் போகணுன்னு காமிச்சாங்க, இதான் வழி. நம்ம இதுக்கு முன்னாடியே நான் வந்து எஸ்கேப் பண்ணியிருக்கேன். இது ஏன் உங்கள் கூட எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணக்கூடாதுன்னு தான் வரோம். நானும் என் ஃப்ரெண்டும் ஒரே போட்டில் போகலான்னு இருக்கோம் கைஸ். ஸோ போகலாம் கைஸ். யாராவது இருக்கிற மாதிரி இருக்குது. இது கைஸ் யாரும் வாங்க போவோம். இந்த போட்டில் நானும் என் ஃப்ரெண்டும் போவோம் கைஸ். நான் ஓட்டுறேன்டா டே கைஸ். அவன் ஓட்டுறான் போக நம்ம உட்காந்துப்போம். நல்லா ஓட்டுற கைஸ். அந்த மைண்டில் நம்ம மட்டும் இடிச்சோன்னா நம்ம வந்து இறந்துக்குவோம். போச்சா பார்த்துதா கைஸ். தப்பிச்சிட்டோம் கைஸ். ஸோ அடுத்த மைண்ட் இதெல்லாம் ஈஸியாக தான் இருக்குது. பின்னாடி போவோம், சைடில் போவோம். சூப்பர் கைஸ், வந்துட்டோம். ஓகே கைஸ், எனக்கு என்னமோ இப்போ நம்ம ஃபினிஷ் பண்ணிடுவோம். அவள் தான் இந்த சின்ன இடம் தான். இதையும் என் ஃப்ரெண்டு ஈஸியாக போயிடுவான். ஸோ கைஸ் பின்னாடி ஒருத்தர் வண்டி இடிச்சிட்டாங்க கைஸ். இப்போ தான் உங்ககிட்ட சொன்னேன், இதோ வரான் பாருங்க கைஸ். இப்போ தான் உங்ககிட்ட சொன்னேன் முடிக்க போகணும். பட் பின்னாடி தான் ஒருத்தர் வண்டி இடிச்சிட்டான். ஸோ வாங்க நம்ம டக்குன்னு போய் திருப்பி போட் எடுத்து நம்ம ஓட்ட பார்ப்போம். ஆனால் அவன் தான் ஃபஸ்ட்டு முன்னாடி போகான். கேட்டு பார்ப்போம் நம்ம ஓட்ட முடியுமான்னு. இல்லை அவனே ஓட்டுறேன்னு சொன்னால் ஓட்டட்டும். ஏன்னா நம்ம விட்டு கொடுத்து விளாடுவோம். அடுத்து என்ன வீடியோ போடணுன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். கண்டிப்பாக உங்களுக்காக போடுவேன். என்னடா நீ அகந்துட்டியே எப்படி திருப்பி வந்தேன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஐகாண்டை தப்பிக்கிறதுக்கு 3 ஹார்ட் கொடுத்துருப்பாங்க. 3 சான்ஸே நம்ம தப்பிக்கணும். இப்போ தான் ஒரு சான்ஸே நமக்கு போயிருக்கு. இன்னும் 2 இருக்குது. கவலைப்படாதீங்க கைஸ். இந்த வாட்டியை நம்ம இப்போவே ஜெயிச்சுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ வந்தாச்சு. ஸோ வந்தாச்சு கைஸ், வந்தாச்சு திருப்பி. ஸோ இந்த வாட்டி நம்ம நண்பர் தான் இருந்தாலும் வண்டி எடுப்பார். கேட்டால் நான் செகண்ட் தானே வந்தேன் அப்படின்னு சொல்லுவார். கைஸ் ஸ்விம் அடிச்சுட்டே போகுமா? சரி வேணாம் கைஸ், நம்ம ஏறிடுவோம் கைஸ். முன்னாடி உட்காந்துப்போம் கைஸ், அதான் வியூ நல்லா இருக்கும் கைஸ். ஃப்ரெண்டு கோவமாக ஓட்டுறான், டே பொறுமையாக ஓட்டுறா. ஓகே கைஸ், வேறு எங்கேயோ வகையில் போகிறான் கைஸ். இந்த பக்கம் போகானா, இந்த பக்கம் போகானே தெரியுது கைஸ். ஓகே கைஸ், அவங்க தான் கைஸ் பக்கத்தில் வந்துட்டோம். நமக்கு பின்னாடி எவனும் இல்லை. பார்த்துடா டே கைஸ். நம்ம ஃப்ரெண்டு எக்ஸ்பர்ட்டாக இருப்பான் போக ஓட்டுறான். நானும் என் ஃப்ரெண்டும் ஒரே காஸ்டியூம் ஒரே ஹேரு, மாஸ்க் மட்டும் மாற்றி தான் போட்டுருப்போம். எங்கள் கூட விளாடணுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள், நான் என் ஐடி கொடுக்குறேன் கைஸ். அங்கே தான் நாங்கள் 2 பேர் இருந்தோம். ஸோ கைஸ் ஜெயிச்சிட்டோம். ஆஹா கைஸ் எஸ்கேப் பண்ணிட்டோம். ஸோ நானும் என் ஃப்ரெண்டு எஸ்கேப் பண்ணிட்டோம். அவங்க தான் கைஸ். ஸோ இதான் ஸ்குவிட் கேம் என்னோடய ஃபஸ்ட்டு லாங் வீடியோ. ஸோ ஏதாவது சப்போர்ட் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஸோ தேங்க்யூ கைஸ். Until that signing from me.